என்னாச்சு என்னாச்சு சைக்கிள் பிரேக் என்னாச்சு நான் சொல்லு எத்தனை முறை உன்கிட்ட சொல்லிருக்கேன் ஏய் வண்டி ஏறடா வண்டி ஏறடா சீக்கிரம் எடு என்னம்மா நீ அப்பா அவசரமா மீட்டிங் கிளம்பும்போது இந்த மாதிரி பண்ற என்னையும் ஐயோ இந்த மாதிரி மேலையும் ஐயோ ஐயா என்னையா இது சின்ன குழந்தை ஏதோ அறியாம பண்ண இதுக்கு போய் இப்படி விரட்டுறீங்களே ஐயா நாங்க தூக்கி வளர்த்த குழந்தையா எங்க கிட்ட விளையாடாம வேற யார்கிட்டயா விளையாடும்? அதனால என்னங்க ஐயா இங்கதானே ஐயா தண்ணியில போட்டா போயிட போகுது இல்லன்னா தூக்கி போட்டு வேற சட்டை மாத்திக்கலாங்க ஐயா. குழந்தை எப்படி கண்கலந்து பாருங்கய்யா. என்னையா இது அவ வளர்ந்துட்டால தவிர விவரம் இல்ல அத போய் ஏசுறீங்களே அப்பதானே கோச்சுக்கிட்டாரு விடு அழாதம்மா கோச்சிக்காத இங்க பாரு பேச மாட்டேன். ஏய் கண்ணே டேய் கணபதி நான் என் பொண்ணுகிட்ட கோச்சிக்கிட்டேன்னு நினைச்சியா? பின்ன போடா முட்டாள். ஏப்ரல் ஐஸ் ஐஸ் கப் ஐஸ் கோல் ஐஸ் ஐஸ். டேய் அங்க பாரு நம்ம மச்சான். என்னம்மா சட்டையில இங்க் அடிச்சிருக்க? சொல்டா பணம் கடிச்சா இல்லையாடா? ஐயா வித்து வச்சிருக்காரு பொண்ணாடாவ பன்னிக்குட்டி மாதிரி கருமம் புடிச்சவ காசு வாங்குற நேரத்துல காரியத்தை கெடுத்துட்டாடா சின்ன பேடாவ. பாகியம்மா இப்ப சொன்னியா அதை இன்னொரு முறை சொல்லு. ஐயாவை விட ஐயா பொண்ணு தைரியசாலி. என்னம்மா பேசுறா உங்க பொண்ணாச்சே சொல்லி கொடுக்கணுமா என்ன? சரிடாமா அப்பாவுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அதை முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். சரிங்கப்பா. தூக்குறாவல ஏண்டி உங்க அப்பன் பாலம் கட்டுறது எங்கடா தான் கிடைச்சதா?
இல்ல நான் எதுவும் பார்க்கவே இல்ல. சொன்ன கேளுங்க, அழுவாதீங்க. வாங்க, யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடலாம். பாக்கியம்மா 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 ஏடா வண்டி கட்ட நாய டேய் நிறுத்துக்கடா நிறுத்துக்கடா டேய் இருடா ஏண்டா ஒரு சின்ன குழந்தை உன்னை செருப்பால் அடிச்சுட்டாங்கிறதுக்காக மிருகத்தனமா நடந்துக்கிட்டியா உதற அவனை விடாத என்ன தைரியம் இருந்தா நீ எங்க ஏண்டா வெட்டி பொதியிட அவனை விட்றா இருடா பாலம் கட்டுறீங்கல்ல அந்த எடுத்துக்கார பசங்க தான். அம்மா சாப்பிட வாங்கம்மா. சொன்னா கேட்க மாட்டீங்க, போங்க போங்கண்ணா. ஏய் போங்கடி, குழந்தைய போட்டு விரட்டிக்கிட்டு. சரிங்கம்மா. வரட்டும் அந்த மனுஷன், குழந்தைய கவனிக்கிறதே இல்ல. இங்க பாருடா செல்லம், இங்க பாருடா. இங்க பாரு செல்லம், சாப்பிடுவியா? சாப்பிட்டு ரெடியான உடனே அப்பா வந்து கூட்டு போயிடுவாராம். ஐயோ வாங்கடி. ஐயா, ஆதனூருக்கு பாலம் சாங்ஷன் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். பட் சம் ப்ராப்ளம் இஸ் தேர். இந்த காசிலிங்கத்தோட ஒரு ஏக்கர் நிலம். அதான் அதுக்கு பதிலா நம்ம நிலத்துல இருந்து 5 ஏக்கர் கொடுக்க சொன்னேன். போன் பாக்கியம்மா, நான் கலெக்டரோட ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன். இல்லைங்க, அந்த இடத்துல தான் உங்க பொண்ணு பாக்கியம் பேர்ல மெடிக்கல் காலேஜ் கட்டணும்னு. கணபதி, பொது நிலத்துல சுயநலத்தை பார்க்க கூடாது. 40 ஊர் நல்லா இருக்கணும்னா நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும். பாக்கியம்மா, நான் முக்கியமா மீட்டிங் முக்கியமா? நீ தாண்டா முக்கியம். அப்ப உடனே வாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ போயிட்டு வந்துடுறேன்டா. என் பாக்கியமா இல்ல? பாக்கியமா, பாக்கியமா. கணபதி, நீ எல்லாத்தையும் நல்லபடியா பேசி பாலம் வரதுக்கான வழியை பாரு. சரிங்க. சரிங்க, போயிட்டு வாங்கய்யா. ஐயா போயிட்டு வாங்கய்யா. அப்பா வந்தா என்ன ஏசுவாரா? வெயிலே உட்கார்ந்துருக்கியே. ஏய் கொடைய போடுறீ. சரி போ. வா செல்லம், ஏம்மா இப்படி பண்ற? புடிவாத பிடிக்காதடா. அப்பா வந்தா என்னை தான் ஏசுவாரு. சொன்னா கேளுமா. ஐயோ பாக்கியமா, 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 அப்பா மன்னிச்சிருமா. பாக்கியமா, இப்படி வெயில உட்காந்தா என்னமா ஆகுறது? ஐயோ பாக்கியமா, பாக்கியமா, ஏண்டி இப்படி குழந்தைய வெயில உட்கார வச்சிருக்கிய? ஏதாவது ஆகட்டும், பொலி போட்டுறேன் உன்னை. சொல்லிட்டுங்க, நான் அவதான். என்ன சொன்ன? வாய மூடுறே. பாக்கியமா, பாக்கியமா, இனிமே அப்பா இது மாதிரி பண்ண மாட்டோமா? பாக்கியமா ப்ளீஸ்மா.
பாக்கியமா பாக்கியமா அப்பாவை இந்த ஒரு முறை மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா. இந்த ஒரு முறை அப்பாவை மன்னிச்சிருமா. பாக்கியமா 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 இந்த ஒரு முறை மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. ஐயோ கால் வலிக்குதே. அப்பா அம்மாவை பாருங்க. நல்ல பொண்ணு நல்ல அப்பா. பாக்கியமா வட்டடா. ஐயா வணக்கங்க ஐயா. வாங்கய்யா. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா ராமசாமி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஐயா புண்ணியத்துல நல்லா இருக்குங்க ஐயா. வணக்கங்க. ஐயா வீட்டுக்கு போனோம். ஐயா பண்ண வீட்டுல இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ஐயா உங்களை பார்க்க வந்தோம். என்னய்யா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? பேரன் பிறந்திருக்கான். உங்க வாயால ஒரு நல்ல பேரை வைங்க ஐயா. நம்ம தான் சாமி காலில் வேணும். சாமி போய் நம்ம காலில் போட்டுட்டு பாக்கியமா குழந்தைக்கு நீ ஒரு நல்ல பேரை வைங்க. என் பொண்ணு வைக்கிறா பாரியா பேர் இப்போ. அப்பா சிவலிங்கம்ப்பா. சிவலிங்கம். ஐயா இந்த காலத்துல எல்லாரும் வாயில் வராத இங்கிலீஷ் பேரை வைக்கிறாங்க. நம்ம சின்னம்மா நம்ம சாமி பேரையே வச்சுட்டாங்க ஐயா. பாக்கியமா குழந்தை காதுல நீயே பேர் சொல்லிட்ட. சிவராமா சிவராமா சிவராமா. சின்னம்மா கோவத்திலும் ஐயான்னா கோணத்திலயும் ஐயா தான். அதான் சொன்னேன் இல்லையா என் பொண்ணு என்ன மாதிரியே தான் இருப்பா. அண்ணே மன்னார் என்ன சீக்கிரம் வாணே. சூப்பர் சீக்கிரம் வாணே. சீக்கிரம் என்னடா அங்க பாருங்க பாருங்க. என்னடா செம்மண்ல விளைஞ்ச வள்ளிக்கிழங்கு மாதிரி சும்மா இருக்கு. இதெல்லாம் கட்டிக்க போறவே கொடுத்து வச்சவன்டா. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா சொன்னேன். எப்படி கிடைக்கும்? சரியா இருந்தா பாருண்ணே, இல்லாட்டி மாத்திருந்தேன். இதோ வந்துட்டே இருக்கண்ணே. டைம் ஆயிடுச்சு, அவன் கடையை மூட போறான். எங்க போயிட்டு வர? இந்த ஜிமிக்கி உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி. சும்மா கிண்டல்லாம் பண்ணாத. கிண்டல்லாம் பண்ணலடி, உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கா. எவ்வளவு நாள் தான் லவ் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சிருப்பேன். சீக்கிரம் சொல்லி தொலையேண்டா. உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. இந்த ஜிமிக்கில அவ்வளவு அழகா இருக்குடி. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். டேய் வாங்கடா, டேய் வாடா. என்னங்கப்பா அண்ணிய நினைச்சு அண்ணனை ஒரு பாட்டு கூட பாட விட மாட்டீங்க? அது நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல பாடிக்குங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன விஷயம்? அண்ணா எனக்கு ஒரு டவுட்ண்ணே. நீ கேளு. அண்ணி அண்ணியா? அண்ணிய கேளு கேளு கேளு. அண்ணி தாலி அறுத்தா நீங்க எங்கனே சாப்பிடுவீங்க? அண்ணி கழுத்துல தான் 3 முடிச்ச ஸ்ட்ராங்கா கட்டிடுவீங்க. பார்த்தல இருக்க முடியும். அட நீங்க வேற இந்த கேள்வி கேட்டு ஒருத்தன் ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. ஆமாண்ணே, நான் என் அண்ணன் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அவனே ஒரு கூமுட்டை, அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டான்.
டேய் அவன் கிடக்க நான்சென்ஸ் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி ஃபூல். யாரா அப்படி சொன்னதே? பாத்தியானே உனக்கு எவ்வளவு கோவம் வரும்போது உன் தம்பிங்க எங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். அவனை விடுங்கடா. உலகத்துல எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா? நான் ஒரு அறிவு கடல். அண்ணி தாலி அறுத்துட்டா. இந்த இவன் வீட்டுல சாப்பிட்டு போறேன், இவன் சோறு போட மாட்டானா? உன் வீட்டுல சாப்பிட்டு போறேன், உன் வீட்டுல சாப்பிட்டு போறேன், அந்த அவங்க வீட்டுல சாப்பிட்டு போறேன். ஆனா அதுவுமே இல்லப்பா. ஒரு 1/4 கிலோ அரிசியை வாங்கி நானா பொங்கி ருசிச்சு ரசிச்சு காரம் நிறைய போட்டு அப்படியே காப்பிட சூப்பர்ண்ணே. போடா என் கூறு கட்டம். நீ சொத்ததாட உன் பொட்டாட்டி தாலி இருப்பான். இதெல்லாம் தெரியாம நீ ஏன் உயிரோட இருக்கிற? போய் வண்டி எடுங்க. டெய்லி மட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க உருப்புற மாதிரி எனக்கு தெரியல. என் மொண்டாட்டி எதுக்கு தாலி இருக்கணும், நான் ஏன் தாலி கட்டணும்? செட்டா பண்ணிக்கிற வேண்டியதான். Don't use plastic bags. It's பாக்யம், poisonous for the வாம்மா world. கோயிலுக்கு போயிட்டுலாம். படிச்சிட்டு இருக்கேன்ல. போயிட்டு வந்து படிச்சுக்கலாமா? Plastic bags. பரீட்சை வருதுல்ல. நீ படிக்கிற லட்சணம் தான் தெரியுதே. எல்லாம் அந்த மனுஷன் கொடுக்கிற செல்லம். It's better using paper bags. அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல. ஐயோ, நானும் வரேம்மா. ஏய், கார்ல போலாண்டி. வேணாம்மா, நடந்தே போலாம். காளி கோயிலுக்குடி. பரவாயில்ல, வாம்மா. வர வர இவளுக்கு என்னாச்சுன்னே தெரியல. நீ வா. நல்லா இருக்கியா சிவராமா? நல்லா இருக்கம்மா. ரொம்ப அடிபட்டுருச்சுன்னு ஐயா சொன்னாரு. நல்ல வேலைப்பா. என் பொண்ண சரியான நேரத்துல வந்து காப்பாத்திட்ட. சரிப்பா, கோயிலுக்கு போயிட்டு வரோம். சரிங்கம்மா. ஒரு நிமிஷம். செயினை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏய், வந்து எடுத்துக்கலாண்டி. நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், எப்ப நான் சொல்றத கேட்டா இவ? நல்லா இருக்கா? என்னது கேக்குறீங்க? சும்மாதான். திரும்ப திரும்ப ஏங்க என்ன வம்புக்கு இருக்கிறீங்க? நல்லா இருக்கான்னு தான் கேட்டேன். நான் ஒன்னும் வம்புக்கெல்லாம் இழுக்கல. இதெல்லாம் நல்லா இல்லைங்க. ப்ளீஸ் 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 குட்ரி ப்ளீஸ். ஐயோ, இது வெறும் கவரிங். கவரிங்னுட்டு. ஐயோ என் சாமி, ஏண்டி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கியே? உட்காருங்க சாமி, உட்காருங்க. நின்னுட்டு இருக்காங்களே, என்ன சாமி இவ்வளவு தூரம்? அம்மா, இவங்களுக்கு என் ஜிமிக்கி வேணுமாம்மா. இது என்ன அக்கா போரா இருக்கு? எங்களை மாதிரி ஏழைங்க தான் தங்க வாங்க முடியாம கவரிங்க போட்டு ஆசையை தீர்த்துக்கிறோம். உங்களுக்கு என்ன தலையெழுத்தா சாமி? ப்ளீஸ் கல்யாணி, இது புடிமா. சரி வாங்க. எங்க? இதே மாதிரி புதுசு வாங்கிக்கலாம். எனக்கு ஓன் ஜிமிக்கி தான் வேணும். நாங்க தொட்டதை நீங்க தொடவே கூடாது. இதுல இப்ப போட்டதை வேற கேக்குறீங்க. ஐயாவுக்கு தெரிஞ்சா எங்களை தொலைச்சிடுவாருங்கம்மா. அப்பாவையே சொல்ல வைக்கிறேன். வேணாம். ஐயோ சாமி, அப்ப கொடுக்க சொல்லுங்க. கொடுத்துருடி. இப்படி பிடிவாதமா இருக்கா? வணக்கம். வணக்கங்கய்யா. அடடே, நீயா? வணக்கம்ப்பா.
கணபதி, மூலஸ்தானத்தை பார்த்துட்டு போயிடலாம். அப்பா என்னடாமா? ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு போலாம்ப்பா. சாமி கும்பிட்டு வந்து எடுத்துக்கலாம்டா. அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்கம்மா, முன்னாடி வாங்க. சின்னம்மா ரெடி ரெடி ஸ்மைல் ரெடி. சிவராமா கொஞ்சம் வெளியே வா. டேய் இவனே, ஐயா டேய் இவன் என்ன எப்படி வருவான்? பேரை சொல்லி கூப்பிட்டா தானே வருவான். கூப்பிடியா? சிவராமா இங்க வா. ஏன் தயங்குற? வந்து நில்லு தைரியமா. தைரியமா நிக்கணும். சின்னம்மா சின்னம்மா ரெடி பாருங்க. ஸ்மைல் ஸ்மைல். கணபதி, கும்பாபிஷேகம் எப்ப வச்சிருக்கதா சொன்னாங்க? வர்ற ஆவணியில் வச்சுக்கலான்னு இருக்காங்க. எந்த உதவி வேணாலும் தயங்காம கேட்க சொல்லு, செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். சரி, நீங்க தான் கேட்காம பண்ணுங்க ஐயா. இப்ப என்ன? நீ வாங்கி கொடுத்த தாவணி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. சூப்பரா இருக்குடி. போதுமா? கேட்டாதான் சொல்லுவியா? என்ன பண்றேன் பாருன்னு. இரு, நான் போய் நெய்தீபம் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க போயிருப்பா? கல்யாணி, இந்த தாவணியில ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? ஆமா. குட்ரி குட்ரிங்க சொன்ன அரசு அதிகாரிகள் மூலமாக நடைபெறாமல் இருந்த திருமணம் நடைபெறும். திருமண பந்தங்கள் கைகூடி வரும். சூப்பர் பிள்ளையா இருக்கு. ஏய் இங்க வா. நானா? ஆமா இங்க வா. இந்த வர்றேன். என்னங்க சார்? என்னங்க சார்? என்ன சார்? என்ன? பூக்கள்ல போய் 2 மாலை வாங்கிட்டு வாடா. மாலையா? ஐயா காசு. நம்ம கல்யாணத்துக்கு நம்ம தானே மாலை வாங்கணும். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சும்மாதான் சார். சக்க போடு போடு ராஜா, காட்டுல மழை பெய்யுது. வந்து 4 நாள் கூட ஆகல. நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஓ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கியா?
இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே மாலை வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு குறைச்ச விலை. என்னைய ஊருக்குள்ள மொட்டை பாலா திரிறாங்க. இன்னைக்கு எனக்கு மேரேஜ் சுமாரா கன்ஃபார்ம். ஏட்டையா மாப்பிளைய கூட மாப்பிள்ளை நான் தானே சார், நான் தானே மாப்பிள்ளை. கம்முனுறா. என்ன மாப்பிள்ளை ஸ்டாக் வச்சிருக்காங்களா? ஐயோ காசு போச்சு. மாலையை குடுறா. வா இந்தாங்க பிடிங்க. ஐயோ என்னைய தயங்குற? ஐயா ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறியா? போடுறா மாலையா, எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதே. அந்த கல்யாணமா? இவங்க கல்யாணத்துக்கு நான் மாலை வாங்கி கொடுத்தது தெரிஞ்சா எனக்கு மாலை சாத்திடுவாங்களே. போட்டு வாழ்த்தியா? போட்டாச்சு. என்ன கல்யாணம் முடிக்கல இல்ல, நீங்க எலக்ட்ரிக் பில்லு கூட கட்ட காசு இல்லாம அழுவீங்க. தாவணி கட்டிருக்கேன், நல்லா இருக்கா? சொல்லு, நல்லா இருக்கா? ஏன் பேச மாட்டேங்கிற? நீ பேசாம போயிட்டேனா உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேனா? வாடா. எங்க விடுங்க, எங்க விடுங்கன்ற. ஐயோ விடுங்கன்ற. கத்தாம. கத்து, நல்லா கத்து. நானும் கத்தவா? நீ என் கைய பிடிச்சு இழுத்தேனே, அதுக்கு மேல என்ன நடக்கும்னு தெரியும்ல? ஏங்க இப்படி பண்றீங்க? உங்க விளையாட்டு தந்துக்கு ஒரு அளவு இல்லையா? நான் செய்யறதெல்லாம் புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? உனக்கு பிடிச்ச ஜிமிக்கி போட்டிருக்க, உனக்கு பிடிச்ச தாவணி கட்டியிருக்க, உனக்கு பிடிச்ச பொட்டு வளையல், இப்படி உனக்கு பிடிச்சதெல்லாம் போட்டுக்கிட்டு உன்னையே சுத்தி சுத்தி வரேனே, புரியல? நாதாரி எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பண்ணுவான்? தேவைதாங்க. உங்க உசிரை காப்பாத்துறதுக்கு என் உசிரை எடுக்கலான்னு பாக்குறீங்களா? என்ன விட்டுருங்க. எப்படி விட முடியும்? எப்படி விட முடியும்? என் உசிரை காப்பாத்தினப்பவே நான் உன் உசிர ஆயிட்டேன்டா. என் மானத்தை காப்பாத்தினப்ப நான் உன் பொண்டாட்டி ஆயிட்டேன்டா. ஒவ்வொரு நிமிஷமும் உன் பொண்டாட்டியா தாண்டா வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்படி விட முடியும்? பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நினைச்சு வாழறேன். நான் உன் மேல எவ்வளவு உயிரா இருக்கேன் தெரியுமா? உனக்கு எப்படி எல்லாம் பிடிக்குமோ அப்படி எல்லாம் என்ன மாத்திக்கிட்டு சாகுற வரைக்கும் உன் கூட வாழணுங்கிற ஆசை பைத்தியம் தாண்டா, பைத்தியம் தான். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? வெள்ளவடா இறங்குடா. 86 கிராமம், 1786 ஊராட்சி, 33 பேரூராட்சி, 8 நகராட்சி, 16 தாலுகா, 3 மாவட்டம், 20 எம்எல்ஏ, 4 எம்பி, 3 மாநில மந்திரி, 2 மத்திய மந்திரி. இவங்க எல்லாம் பண்ண முடியாதங்க. வேணா சொன்னா கேளு, என்ன பத்தி தெரியாது. ஏய் நீ என்னடா பெரிய ஐயா வேணான்னு ஒதுக்குறது எடுத்து செய்யறதுக்கு நீ யாரா? போலீஸா? டேய் போலீஸ்னா ஸ்டேஷனுக்கு போணுமா, சம்பளம் வாங்கணுமா, பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு போலீஸா? பிரச்சனைன்னு யார் வந்தாலும் ஏன் நாளைக்கு உன் பொண்ணே ஒரு பையனை எடுத்து வந்து கல்யாணம் பண்ணி வைனாலும் பண்ணி வைப்பேன்டா நானு. உன்னால என்னடா பண்ண முடியும்? என் பொண்ணு இப்படிதான் வெட்டுவேன், இப்படிதான் வெட்டுவேன். அண்ணே ஹோட்டல்லாம் சுத்தமா இருக்கா? எல்லாம் கிளீனா இருக்கு. குடிக்கிறது கேன் வாட்டர் தானே? எப்பவும் கேன் வாட்டர் தான். என்ன கேன் வாட்டர் இல்லாம எந்த ஹோட்டல்லையும் நான் சரி சரி. ஐயோ என்னென்ன குடியார பையெல்லாம் கடைக்குள்ள விட்டுருக்கீங்க? நாளைக்கெல்லாம் குடியார வந்தானா நான் கடைக்குள்ள வர மாட்டேன். தம்பி இலைய போடுங்க. என்னடா சாப்பிடுறீங்க? 4 புரோட்டா வைங்க. நம்ம கடையில பூரி ஃபேமஸ்ண்ணே. கிழங்கோட சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்கும். தம்பி நல்லா மைண்ட்ல வச்சுக்க,
நான் கேட்டதை தான் நீ கொடுக்கணும். புரோட்டா வை. சரிங்க. பூரி ஃபேமஸ், பெரிய பாம்பே விலாஸ் ஹோட்டல். வை வை. அண்ணன் கேக்குறதெல்லாம் குர்ரா. சரிங்க முதலாளி. சொல்லுங்க, சொல்லி பழக்குங்க. சால்னா கொண்டு வா. ஊத்து. போதும். தம்பி இங்க வாடா. அடுத்து என்ன சாப்பிடுறீங்க? ஒரு முருகலா நெய் ரோஸ்ட் போட்டு வா. அண்ணே, நம்ம கடையில அடை தோசை அட்டகாசமா இருக்குண்ணே. தம்பி திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கேட்டதைத்தான் நீ கொடுக்கணும். நீயா ஒண்ணு செய்யக்கூடாது. டேய், என்ன கேக்குறாங்களோ அதை மட்டும் குர்ரா. சரிங்க ஓனர். கேட்டியா? கேட்டியா? போ போ போ. மரமண்டைக்கு கல் தோசை நெய் தோசை வித்தியாசத்துல எப்படி திங்குது பாரு. அண்ணே 55 ரூபா பில்லு. தம்பி உனக்கு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா? ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன், நான் கேட்டதை தானே நீ கொடுக்கணும். ஆமாண்ணே. இது என்னடா இது? சாப்பிட்டதுக்கான பில்லு. சாப்பிட்டதுக்கு பில்லு நான் கேட்டனா? இல்ல, அது வந்து அப்புறம் கொண்டு வந்திருக்க. ஓனரையா, இந்த ஆள் பிரச்சனை. ஐயோ, இவனோட பெரிய ரோதனையா போச்சு. கடைக்கு வந்த கஸ்டமர்ட்ட என்னடா பிரச்சனை? ஐயா, சாப்பிட்டதுக்கு பில்ல கொடுத்தா பில்ல நான் கேட்டனாங்கிறாரு. என்ன முறப்பு? போங்க சார். என்னைக்குமே கஸ்டமர் கேட்டதை கொடுத்து பழகுங்க, சும்மா பில்லெல்லாம் கொடுக்காதீங்க. ஐயோ ஐயோ, என்னென்ன பில்லெல்லாம் கொடுத்துருக்காரு. அண்ணே, பொதுமக்கள்லாம் இருக்காங்க, அப்படியே உள்ள போயிடலாமா? இந்த கடையில மாவு கல்லுல ஆட்டுறீங்களா கிரைண்டர்ல ஆட்டுற? கல்லுல தான் ஆட்டுறான். கல்லுல தான். ஆமா. அப்பாடா, வாங்கனே ஆட்டுறேன், வாங்கனே ஆட்டுறேன், வாங்க. ஐயோ, இங்க எதுக்கு வந்தீங்க? நான் உயிரா எடுக்குது பிடிக்கலையா? பாத்தீங்கல்ல, யாருக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு எஸ்க்கு எந்துக்குதீனா? வேணாங்க. வேணாம், இங்க இருக்க வேணாம். வா, எங்கேயாவது போயிடலாம். உங்களுக்கு பயந்தா நான் ஊரை விட்டே வந்துட்டேன். நீங்க என்னன்னா என்ன உலகத்தை விட்டு அனுப்பலான்னு பாக்குறீங்களா? என்ன விட்டுரு சாமி, நான் எங்கேயாவது போய் பொழிச்சுக்கிறேன். விட்டுட்டு போயிட்டேனா உயிரோட இருப்பேன்னு நினைச்சியா? எங்கேயும் கொளுத்துக்கிட்டு செத்து வேண்டாம். முண்டோம் ஏன்டி இப்படி புத்தி கட்டி பேலையிற? ஊர்ல வேற ஆம்பளை கிடைக்கலையா? நான் தான் கிடைச்சனா? கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னா போக வேண்டியதாண்டி. ஏண்டி என்ன வந்து சாவடிக்கிற? ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஊர்ல எத்தனை ஆம்பளைங்க இருந்தாலும் என் மானத்தை காப்பாத்தி மறுபிறப்பு கொடுத்தது நீதான்டா. அதனாலதான் உன்னையே சுத்தி சுத்தி வர. அது புரிஞ்சுக்காம கொழுப்பு எடுத்து போய் அலையிறான்ட்டிய. என்னை எவ்வளவு வேணாலும் ஏசிக்க அடிச்சுக்கடா, ஆனா எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறா. இங்க இருந்து என் அப்பன் கையால சாவ குடுக்கறதுக்கான உன்னை துரத்தி காதலிச்ச. உன் கூட 100 வருஷம் வாழணும்டா. அந்த 4 பேருக்கிட்ட விட்டுருந்தேன்னா அவங்க என்ன சாகடிச்சிருப்பாங்க. ஆனா நீ அவங்க கிட்ட போராடி காப்பாத்தி ஏன்டா இப்படி என்ன உயிரோட சாவடிக்கிற? நீ எனக்கு வேணும்டா, நீ எனக்கு வேணும். அறுத்துடு, அருடா, அரு. ஏன்டா யோசிக்கிற? அறுத்து கொள்ளு. நான் உயிரோட இருந்தா தானே உனக்கு பிரச்சனை. அருடா, அரு. அசஞ்ச அறுத்துக்குவேன்.
நான் செத்தாலும் என் உசுறு உன்னையே தாண்டா சுத்தி சுத்தி வரும். நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அப்புறம்னா அப்புறம் உன்ன மாதிரி ஒரு அழகான பையனை பெத்துக்கணும். என்ன மாதிரி ஒரு அழகான பையனும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணும் பெத்துக்கணும். ஆசைய பாரு. 2 டசன் பெத்துக்கணும். சீ. ஹே சிவா. ஹே சிவா. 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 ஹலோ. ஐயோ. ஐயோ என் குழந்தைய காண சாமி. பொம்பளை எல்லாம் சுடுகாடு பக்கம் வரக்கூடாது. நீயே வந்த. என் தம்பி வீட்டுக்கு முறுக்கு சுட்டு கொடுத்து அனுப்பிச்சேன். என் பொண்ணை இதை காணையா. அழாதம்மா. ஐயாவே தன் பொண்ணு போன சோகத்துல அழுதுகிட்டு இருக்காரு. நீ வந்து இப்ப இங்க அழுதுகிட்டு இருக்கிய. தள்ளிக்க, ஐயா வர்றாரு. ஐயா சாமி, உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லையா. பொண்ணை காணையா. எழுந்துருமா, எழுந்துரு, அழாத. இந்த பாரு, சொன்னா கேளு. நான் கணபதி எதுக்கு அந்த அம்மாவோட பொண்ணை காணோமா? ஹேய், இங்க வா. ஐயா என் பொண்ணு. உன் பொண்ணு எங்கேயும் போல. அந்த ஐஸ் வண்டி ஓட்டான சிவராம அவனை இழுத்துட்டு ஓடி போயிட்டான். ஐயோ என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையா. ஏய், சத்தம் போடாத. அவங்க 2 பேரும் கிடைச்சாங்கன்னா வெட்டி புதைச்சிருவேன். ஐயோ வேணாம் சாமி. அவ எனக்கு ஒரே பொண்ணு. பேங்க் மேனேஜர் பேசுறேன். ஐயா இல்லீங்களா? இருங்க, பேங்க் மேனேஜர். நான் சொல்லு. ஐயா, திருவள்ளூர் ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்திருக்காங்க ஐயா. அப்படியா? நிச்சயமா தெரியுமா? ஆமாங்க ஐயா, இப்பதான் சர்வர்ல பார்த்தேன்.
ஐயா நம்ம பசங்க ஜலனை போட்டு சலிச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எந்த மூல முக்கில இருந்தாலும் தூக்கிட்டு வந்து காலத்துல போடுறியா. வண்டியை ஏற்றுறா. ஐயா ஹாஸ்பிட்டல் வாங்க ஐயா. அவன் எங்க இருந்தாலும் கண்டு சொந்தமா வெட்டாம நான் ஓய மாட்டேன்டா. என்ன பசிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போலாம். சரி வா. எனக்கு பசிக்குதுடா, முடியல, ரொம்ப பசிக்குதுடா. தட்டு கழுவுறேன்னு யாரச்சு யாரு பார்க்கலவனும் உலகத்துக்கே சோறு போடுறோம்பா தமிழ. ஒரு பையனும் ஒரு பொண்ணு மொழி தெரியாத ஊர்ல பசிக்காக சாப்பிட்டா காசுக்காக அடிப்பியா நீ? நீங்க எல்லாம் ஒரு மனுஷனாயா? உங்களுக்கு பணம் தானே வேணும், இந்தாங்க பொறிக்கிங்க. எங்க தமிழ்நாடு பக்கம் வந்து பாரியா, எத்தனை மொழிக்காரனும் எத்தனை நாட்டுக்காரனும் வாழ்ந்துட்டு இருக்கான்னு. வந்தவங்களை வாழ வைக்கிறதாண்டா தமிழ்நாடு. அதனால தாண்டா உலகம் ஃபுல்லா தமிழ பறந்து உயர்ந்திருக்கான். நீங்க வாங்கப்பா. వాళ్ళు వచ్చిందన్నట్టు చెప్పమ్మా. தம்பி மா உன்னதாமா? ஏமா உங்களை கூப்பிடுறாங்கம்மா. இங்க வாங்க. பேர் என்னப்பா? சிவ. சிவம், பரமசிவம். அவர் பேரு பார்வதி. என்னது? இல்ல இல்ல, என் பேரு பரமசிவம், அவர் பேரு பார்வதி. என்னம்மா உளர்ற? அவரு பரமசிவம், அவன் சிவராமன்றான்.
இல்ல அவர் வேற யாரையும் கூப்பிடுறாரு சார். என்னங்க நீங்க குழந்தைங்களை போட்டு விரட்டிட்டு இருக்கீங்க? వాళ్ళ పేరేమని విచారించుకుంటే ஒன்னும் பயப்படாதீங்க. நேத்து நைட்டே சாரு கிட்ட உங்களை பத்தி நான் பேசிட்டேன். நீங்க 2 பேரும் எதுக்கு பயப்படுறீங்கன்னா சாரு தமிழ்ல பேசுறாரு. அதுக்கு தானே. இன்ஸ்பெக்டர் நம்ம ஃப்ரெண்டு தான். பாகுனாரா சார்? நேனு பாகுனார். சார் யூனிஃபார்ம் போட்டா பிகப் பண்ணிப்பார். எதுக்கும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். சார் அதே மாதிரி எல்லா வீட்லயும் ஆம்பளைங்களை பேச விடாம பொம்பளைங்களே பேசிட்டு இருக்காங்க. நீயாவது உன் புருஷனை கொஞ்சம் பேச விடுமா? என்ன நான் சொல்றது? நீர் வேறண்டி உன் பொண்டாட்டி மாட்டலாட்டாலும் என்னோட பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. தோ ஓசந்தி அம்மா இப்பவே செத்தாலும் நான் சந்தோஷமா சாவேண்டா. ஏய் என்னடி இதுக்கு போய் சிவா இந்தா எழுதி வச்சுக்க. இன்னும் அழகா இருக்க. திரும்ப சரி சிரிடி என் செல்ல பொண்டாட்டி சிரி. ஒரச ஆசை இருக்கு, வெக்கத்தை உடைக்க நேரம் எதுக்கு? இதழ்கள் சேரையில சத்தோ துணையா காத்திருக்கு. தேனிய இழுக்க தனியா தவிச்சு விரிஞ்சுதான் தாமரை பூவை கிடக்கு. விழிகள் போதும் புள்ள மனசுக்கு மாஞ்சா தேவையில்லை. நமக்காக நாம் சேர்ந்தோமடி, இன்பங்கள் தான் அறிந்தோமடி, பிம்பங்கள் தான் தொலையாதடி. சேலை மடிப்பு படிகள் போல அதிலேறி நான் பயணம் செல்ல. தங்கத்தை ஒரச ஆசை இருக்கு, வெக்கத்தை உடைக்க நேரம் எதுக்கு? இதழ்கள் சேரையில சத்தோ துணையா காத்திருக்கு. தேனிய இழுக்க தனியா தவிச்சு விரிஞ்சுதான் தாமரை பூவே கிடக்கு. விழிகள் போதும் புள்ள மனசுக்கு மாஞ்சா தேவையில்லை. பிள்ளையாய் சேர்வோமடி, விளையாட்டை தான் தொடர்வோமடி. பனி உருகும் முன் பகிர்வோமடி, தொடுவானத்தில் இணைவோமடி. என்னை தாங்கவே நீ இருக்கிறாய், உன்னை காத்திட நான் துடிக்கிறேன். தங்கத்தை ஒரச ஆசை இருக்கு,
எதுக்கு வெக்கத்தை உடைக்க நேரம் எதுக்கு இதழ்கள் சேரையில சத்தம் துணையா காத்திருக்கு தேனிய இழுக்க தனியா தவிச்சு விரிஞ்சுதான் தாமரை பூவே கிடக்கு விழிகள் போதும் புள்ள மனசுக்கு மாஞ்சா தேவையில்லை மாப்பிள்ள தெரிஞ்சோ தெரியாமல அந்த பொண்ணை கூட்டிங்க வந்துட்ட இப்போதைக்கு உன்னால ஊருக்கு போக முடியாது நீ இங்க இருந்தாலும் கண்டிப்பா உன்னை தேடி கண்டுபிடிச்சு விட்டுட்டு வாங்கடா ஒன்று பண்ணு ஆந்திராவில் இருக்கிற பையன் பொண்ணுங்கள்லாம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு பாதுகாப்புக்காக தமிழ்நாடு தேடி வராங்கடா அதே மாதிரி நீங்களும் ஆந்திராவுக்கு போயிடுங்க நான் செய்த குறும்பு உண்டாச்சி கரும்பு. டேய் செய்யறது செஞ்சுட்டு கரும்பு குறும்புன்னு சொல்லி ஆமாண்ணே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணே. நான் அப்பாவா போறேண்ணே. நீங்க எப்ப நான் அப்பாவா போறீங்க? நான் அப்பா ஆயிட்டேன். என்னண்ணே சொல்றீங்க? பின்ன என்னடா நான் சர்க்கஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். கொண்டாட்டிங்கிற பேர்ல யானையை கல்யாணம் பண்ணிட்டு ஏற்கனவே தீனியை போட முடியாம அவஸ்தைப்பட்டுக்கிறேன். பத்தாவது கம்பெனி வேற நஷ்டத்துல ஓடுதுற. அவளை மாதிரியே ஒரு குழந்தை பொந்துச்சு வச்சுக்க என்ன நானே வித்துக்க வேண்டியதுதான். அண்ணே அன்னியவனே யானைன்னு சொல்றீங்க? சாதாரண யானை இல்ல குமிக்கி யானை. டேய் என்ன இதெல்லாம் போய் முன்னாடி சொல்ல போறியா? இல்லண்ணா உச்சா போயிட்டு இதெல்லாம் அடிக்க வச்சுன்னா ஆம்பத்தோடு ஒரு வாரிஸ் உருவானதுமே நம்மள கேள்வி மேல கேள்வி கேட்கறான். என்ன இது கொடுமையா இருக்குது? இவனை பாத்திருக்கீடா? ஏய் போட்டோ காமிச்சு கேட்காத. சிவராமனை தெரியுமான்னு கேளு. சிவராமன் தெரியுமாடா? சிவனை தெரியும், ராமனை தெரியும். சிவராமனை நான் பார்த்ததே இல்லையே. ஏய் குடிகாரன் என்னடா பேச்சு? வண்டி ஏறா. சார் என்ன சார் இவ்வளவு டீட்டெயில் கலர் பண்ணிட்டு ஒரு கட்டிங் வாங்கி கொடுக்காம போறீங்க? போயிட்டே சரி இன்னுமா வந்து நிக்கிறேன். வாங்கண்ணே 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 போலாம் வாங்கண்ணே. நீ திட்டுவேன்னு நான் போவே இல்லடி. பாப்பா கிட்ட சொல்லிக்கிறேன்னு முருகண்ணன் தாண்டி கூட்டிட்டு போயிட்டாரு. கொஞ்சோண்டு தாண்டி குடிச்சேன். தொடாத என்ன தொடாத. சொன்னா தாங்க மாட்டேன்னு தான் சொல்ல. இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. கையெல்லாம் வலி பாரு. தோள்பட்டெல்லாம் ஒரே வலி. அதான் எவ்வளவு கஷ்டமான வேலைனாலும் என் புள்ள மேல சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. என்னடி பூ போட்டலாம் அமக்கலமா இருக்கு? விஜயம்மா கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. சரி நீ போய் குளி. நான் இன்னைக்கு வேலைக்கு போலப்பா. ஏன்? பின்ன இவ்வளவு அழகான பொண்டாட்டி விட்டு ஐயா இது ஏன் எத்தனை டைம் தான் சொல்லுவ? பின்ன
என் பொண்டாட்டி ஐஸ்வர்யாமன் சொல்றியா? என்னால முடியாதுமா. என் பொண்டாட்டி அவளையும் தாண்டி அழகி. அசடு வலியுது. அப்ப நீயே தொடச்சு விட. காலங்காத்தால பல்லு கூட விளக்காம. ஏய் கையால இல்லடி. என்னடி தண்ணி அடிச்சு கீழே விட்டுட்டு இருக்க? ஆமாமா. என்னது இது கொடமெல்லாம் இப்படி களைஞ்சு கிடக்கு? காத்துமா. இல்ல பூனை. பூனையா? ஓ அந்த பூனையா? சிவராமா. ஆமாமா பூனைமா காத்துமா. தொடடா. அறிவே இல்ல. ஏன்பா சிவராமா வேலைக்கு போலையடா சாமி? இதோ கிளம்பிட்டேமா. ஏன்பா சிவராமா. என்னங்கம்மா? முகத்தை தொடச்சிட்டு போப்பா. வெளியில போனா யாராவது கேலி பண்ண போறாங்க. நல்லா தொடச்சுக்க. சிங்கப்படுத்திட்டான். இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் சரியான திருடிங்களா இருக்கீங்கடி. என்னம்மா சமாளிக்கிறீங்க அப்பா. அண்ணா நம்ம ஊர்ல தான் தெருக்கு தெருக்கு ஒயின் ஷாப் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஊர்ல பட்டசாரை நல்லா இருக்கு அடிக்கலாம் வான்னு கூட்டு வந்திருக்கியே, என்னண்ணே இது? நம்ம ஏரியாவுல ஆயிரக்கணக்கான ஒயின் ஷாப் இருந்தாலும் இந்த ஏரியாவோட சாராயத்தை குடிச்சிட்டு இந்த கோங்குரா ஊர்காவை நக்குன்னு வச்சுக்க, சும்மா கும்முன்னு தூக்கிடும். நீ வேணா அடிச்சு பாரு. யாரா என்ன அடிக்கிறவன்? ஈசி பெருமாள் நாயுடு. ஏவி சார் வாங்குனாரா? இக்கடதான் மிக பண்ணியா? டேய் நீங்க தமிழ்நாட்டுல தமிழை கொலை பண்ணது போதும், இங்க ஆந்திரால வந்து தெலுங்கு கொலை பண்ண வேணாம். தமிழ் எனக்கு நல்லா தெரியும், நீ தமிழ்லயே செப்பு. நல்லா இருக்கீங்களா சார்? என்ன சார் இங்க டியூட்டியா? டியூட்டி தான். ஏன்டா பட்ட சாராயத்தை கையில வாங்கி வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்ண பாக்குறீங்களா? சார் இது தண்ணி சார். யார் சார் சொன்னது சார்? யாரை ஏமாத்த பாக்குற? இது பட்ட சாராயம் தான். நல்லா ஸ்டேஷனுக்கு சார் இது தண்ணி சார். சாய் மறுபடியும் போய் சொன்னா ரெண்டு பேரையும் முட்டி தட்டிடுவேன். இது சாராயம் சாராயம் சாராயம். சார் இவனு பொய் சொல்லி மயக்கிறதுக்காக சும்மாவே பச்சை தண்ணி சாராயன்னு சொன்ன சார். என்ன ஏமாத்தலாம் முடியாது. மரியாதையா நட ஸ்டேஷனுக்கு. சார் உனக்கு நம்பிக்கை இல்ல குடிச்சு பாரு சார். குடிச்சு பாரு. வேணானே மாட்டிக்க போறோம். கம்முனுடா. தண்ணி தான் சார், நீங்க குடிச்சு பாருங்க சார். என்னடா சுருங்குது? காய்ச்சல் தண்ணி சார். இப்ப பாருங்க சார். இப்ப விறுவிறுன்னுது. காம்பினேஷன் சார். தூக்கி குடிங்க. கப்பு நடிங்க. டேய் என்ன திமிர் இருந்தா போலீஸ்காரனுக்கு பட்ட சாராயம் கொடுத்து ஏமாத்துவே நீ? நான் எதுக்கு ஸ்டேஷன் வரணும்? டேய் உன்னை நான் ஸ்டேஷனுக்கு கிட்ட போய் சாராய கேஸ்ல உள்ள தள்ளலன்னா நான் பாதி மீச எடுத்துக்கிறேன்டா. சார் உங்களுக்கு ரெண்டு பக்கமே வீசி இல்லையே சார். டேய் நமஸ்காரம் சார். டேய் போலீஸ் நான் இங்க இருக்கும்போது நீ யாருக்கு சொல்லிட்டு அடிக்கிற? உங்களோட பெரிய ஆபீசரை பார்த்து தான். யாராது? சார் இவன் பப்ளிக் ரோட்ல சாராயம் குடிச்சிட்டு போற வரவங்க கிட்ட எல்லாம் கலாட்டா பண்றான் சார். இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க சார். சார் நான் ஆடாம நிக்கிறேன், இவர் ஆடிட்டே நிக்கிறாரு. யார் குடிச்சிருக்காங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. ஆமா சார். யோ என்னையா பிரச்சனை? சார் சாராயத்தை குடிச்சிட்டு ஊருகா ஊட்டி விடு டிஸ்டர்ப் பண்றாரு சார். யோ போலீஸே நடு ரோட்ல குடிச்சிட்டு கலட்டா பண்ணா பப்ளிக் என்னையா நினைக்கும்? போங்கயா. உஸ்தான் சார். வரேன் சார். டேய் உன்னை நான் பிடிக்காம விட மாட்டேன். உன்னையே சார் பிடிச்சிருக்காரு சார். கொண்டு போங்க சார். நீங்க குடிக்கிறீங்களா சார்? பார்வதி பார்வதி. இங்க இருக்கம்மா. ஓ வாங்கம்மா. என்னடி ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, 2-3 நாளாவே அவங்க அப்பா அம்மா நினைப்புல மொக்குன்னு இருக்கா. சரியா சாப்பிட மாட்டேன்றா, தூங்க மாட்டேன்றா. ஏண்டா செல்லம் என்னம்மா? அம்மா இருக்கும்போது நீ இப்படி கவலைப்படலாமா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா நான் பண்றேன். இங்க பாரு, உனக்கு பிடிக்குமேன்னு புளிப்பா புளியோதரை கொண்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. சாப்பிடுற செல்லம். டேய் அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நான் பாத்துட்டு வரேன். அண்ணே நம்மளுக்கு எதுனே ஊர் வம்பு, வாங்கனே போலாம். ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கணும்டா, வாடா. வேணானே. ஏமா என்ன பிரச்சனை? இது என் சொந்த பிரச்சனை. சொந்த பிரச்சனை வீட்ல வச்சுக்கமா, ரோட்ல 4 பேர் கேட்கத்தாமா செய்வாங்க. எனக்கு வீடு கிடையாது, அதனாலதான் இங்க கொளுத்திக்க போறேன். கொளுத்திக்க போறியா? அதனாலதான் என்ன பிரச்சனை கேக்குறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு பாயா. இந்த பாருமா, இந்த மாதிரி மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. நான் உனக்கு அண்ணன் மாதிரி, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கீழே வந்து சொல்லு. என்னையா சொன்ன? நான் அண்ணன் மாதிரி கீழே வாமா. என்னது அண்ணனா? ஆமாமா. விடுங்கடே. தாரு இப்ப வரேன். இதான் தங்கச்சி கலகு.
என்னையா சொன்ன? அந்த மாதிரி சொன்னேன். அண்ணன் மாதிரியா? என்னம்மா அண்ணன் என்னம்மா மாதிரி. முடியெல்லாம் பிடிக்கிற? என் பிரச்சனையே அண்ணன் தாயா. சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான். அவனை கொளுத்தலாம் நினைச்சேன், அவன் ஓடிட்டான். ஆனா நீ இப்ப அண்ணன்னு சொல்லி வந்து மாட்டிக்கிட்ட. இப்ப நான் உன்னை கொளுத்த பாரு. ஏண்டா பெண்ணே, நீ அண்ணன் இல்லம்மா, நான் ஒரு டுபாக்கோர்மா, நான் ஒரு புறம்போக்குமா. அம்மா என்ன விட்டுருமா, இந்த பொண்ண மாதிரி ஓடுறேன். ஊரை விட்டு ஓடி வர எல்லாரோட அப்பனுங்களும் அருவாளை தூக்கி வெட்டுறதுக்கு நின்னுகிட்டு தான் இருப்பானுங்க. குழந்தை பிறந்த உடனே அருவாளை கீழே போட்டுட்டு பேர புள்ளைய தூக்கிக்குவாங்க. உனக்கும் அப்படிதான் நடக்கும். இப்ப இங்க நாங்க இல்லையா உனக்கு? அம்மா போல நான் இருக்கேன்ல, அழக்கூடாதடி தங்கம். உன் புள்ள பொறக்கட்டும், அவனை விட்டு உங்க அப்பாவை நான் அடிக்க சொல்றேன். சரியாடா தங்கம்? அழுகாதடி செல்லம். ஒரு வாரம் சஸ்பெண்டுக்கு அப்புறம் இப்பதான் டியூட்டிக்கு வரேன். எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. ஃப்ரீயா இருக்கணும். இடத்தை பத்தி நீ கவலைப்படாத. எந்த இடம் வந்தா நான் பாத்துக்கிறேன். மாட்டியே இல்ல மாவன வர. ஏண்டா பட்ட சாராயத்தை பச்சை தண்ணின்னு சொல்லி அன்னைக்கு என்ன குடிக்க வச்சு என் டிபார்ட்மெண்ட்டை என் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சல, இன்னைக்கு கையங்களும் மாட்டினியா நிறைய ஸ்டேஷனுக்கு. சார் இப்பவும் சொல்றேன் சார், இது சாரா இல்ல சார், பச்சை தண்ணி சார். எத்தனை வாட்டி போய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறேன். நிறைய ஸ்டேஷன் சார். ஐயோ இன்ஸ்பெக்டர் வராரு. வண்டியோட நீங்களே அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க வாங்க சார் வாங்க. பாத்தீங்களா அன்னைக்கு இதே மாதிரிதான் பட்டா சாராயத்தை பச்சை தண்ணின்னு என்ன குடிக்க வச்சு உங்களை வச்சே என் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சான். அன்னைக்கு இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு கையங்களவா மாட்டிக்கிட்டான். சார் சாரிட்ட குர்ரா குடியா சார். இப்பவும் சொல்ல சார், இது சாரா இல்ல சார், தண்ணி தான் சார். அப்ப குர்ரா வேணாம் சார். ஏன்டா குடுத்தா மாட்டிப்ப, அதனாலதானே கொடுக்க மாட்டேங்கிற. குடியா பாக்கலாம். பச்சை தண்ணி தாயா, அப்புறம் ஏன் குடிக்க வேணாம்னு சொன்னேன் சார். ரெண்டுக்கு போனதுக்கு அப்புறம் கழுவுறதுக்கு வச்சிருந்தேன் சார். நான் வேண்டாம் ஏட்டையா தான் கொடுத்தாரு. யோ கழுவ போற தண்ணிய குடிக்க சொல்றியா? உன்னை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றியா? எனக்கு அவசரமா வருது சார். நான் வேலைக்கு போனாலும் பிரச்சனை என்ன தேடி தேடி வருது. பார்வதி பார்வதி பசிக்குதுமா. ஏய் என்னடி இப்ப என்ன ஊருக்கு போனோம் அவ்வளவுதானே? என்ன நடந்தாலும் பரவாயில்லடி. இங்க பாருடி, உன் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். வா போலாம். ஐயா என்னையா சொல்ற? ஆமாங்க ஐயா. எப்போ? இப்பதான். எங்க இருக்காங்க? வீட்டுல தான் ஐயா. சீக்கிரம் வந்துடுங்கய்யா. நான் வரேன்.
சரியா சாப்பிடாததுனால லோ சுகர் லோ பிபி வந்து மயக்கடிச்சு கீழே வந்ததுனால பின்னந்தல்ல அடிபட்டிருக்கு. 2-3 நாள் எல்லாம் சரியாயிடும். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க ஐயா. அவங்க கீழே விழுந்த உடனே ஆஸ்பத்திரி போகலான்னு கூப்பிட்டேன். ஆனால் பாக்கி ரூமை விட்டு வரமாட்டேன்னு ஒரே பிடிவாதமாக இருந்துட்டாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன். சரி ஐயா வர ஒழுங்கா வேலை பாருங்க. வணக்கம் ஐயா. வேலை நல்லா போயிட்டு இருக்கு ஐயா. வணக்கம் அண்ணா. நீங்கள் போயிட்டு இருக்கீங்க, நான் வந்துடுறேன். இந்தா அவங்களுக்குள்ள கூலியை கொடு. சரிங்க அண்ணா. டேய் எல்லாம் வேலையை பாருங்க. டேய் வேலையை பாருங்க. ஹலோ. பாக்கியம் பேசுற. எந்த பாக்கியம்? நான் தான் அங்கிள். ஐயா மாவ பாக்கியம். என்னம்மா சொல்ற, நீ உயிரோட இருக்க? ஆமா அங்கிள். தூக்கி வளர்த்த தோல் வலிக்குதுமா. நானும் உங்க அப்பாவும் எத்தனை வருஷம் நண்பர்கள். ஏமாத்திட்டாமா என்ன? நீ செத்து போயிட்டு சொல்லி எங்க ஏலே உனக்கு வாக்கரிசி போட வச்சுட்டாமா கொலகார ராஸ்கல். நாங்க அந்த ஊர் பக்கமே வர மாட்டோம். நீ நீ இங்க வராதம்மா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீ அங்கே இருமா. இந்த பாருமா, நீ இல்லாத துக்கத்துல உங்க அம்மா படுத்த படுக்கையாவே இருக்காங்க. உன் குரல் கேட்டா அவங்க மறுபடியும் எழுந்திருந்துருவாங்கம்மா. உங்க அம்மாட்ட போனை கொடுக்கறேன். கவலைப்படாத பாக்கியம். நீ உங்க அம்மாட்ட பேசினா அவங்க இல்ல பாப்பா வந்து அம்மா நம்பி கொடுத்துருக்கிய தின்னா தப்பா நினைக்க மாட்டியே. நைட்டு சோத்துல விஷம் வச்சிடுவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. ஏ பார்வதி, ஹாய், வா வா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்னா. டாக்டர் என்ன சொன்னாங்க? 2-3 நாள்ல டெலிவரி ஆயிடும்னு சொன்னாங்க. எங்க உனக்கு காணோம்? ஓனரை பாத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. சரி இந்தா. ஐயோ வர்க்கிலாம் வேணாம்க்கா. வர்க்கி யார் கொடுத்தா? அஸ்கு முஸ்கு. விஜய் அம்மாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போயிருக்காங்க. சாவி கொடுக்க சொன்னாங்க, வச்சுக்கோ. ரொம்ப நேரமா கடையில போன் அடிச்சிட்டு இருக்குக்கா. யாருக்கு என்ன அவசரமோ தெரியல. என்னடா ஆச்சு? ஐயா ரிங் போயிட்டே இருக்குங்க ஐயா. போனை யாரும் எடுக்க மாட்டாங்க ஐயா. எக்ஸ்சேஞ்சுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் விசாரியா? சரிங்கய்யா. Hey!
பாத்தீங்களா பாத்தீங்களாடா? இந்த போட்டோல இருக்கிறத பாத்தியா? ஏய் நீ பாத்தியா? பாத்தியா? எடுத்துறாடி இக்கட எடுத்துறாடி. டேய் உள்ள யாரா? சொல்லுங்கடான்றல தூக்குடா வெளிய. எவரோ உன்னாரு? டேய் நீ என்றா சொல்லு. உள்ள யாரு? சொல்றா. காட் ரெண்டா போடா. போ. இக்கடா போனேன். அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணே. ஐயோ எனக்கு என்ன நான் போட்டு தான் இருக்கேன். லைட் அடிக்கலாமா? ஷோ கொஞ்சம் வழியை பொறுத்துக்கோமா. டேய் இப்படி கொடு. இந்த போட்டோல இருக்குன்னு பாத்தீங்களாமா? ஆமா, நீங்க யாரு? என் பையன் தாம்மா. ஒரு சின்ன பிரச்சனை வீட்டை விட்டு வந்துட்டான். அதோ அந்த 3வது தெருவுல தான் வீடு இருக்கு. அவங்க பொண்டாட்டியை இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு பிரசவத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நீ கொஞ்சம் வழியை பொறுத்துக்கோமா. ஒண்ணும் இல்லம்மா, இப்ப டாக்டர் வந்துருவாருமா. ஐயோ புருஷன் எங்க போய் தொலைஞ்சாரு தெரியல இந்த நேரம் பார்த்து. அம்மா பராசக்தி, நீ தான் எங்களுக்கு அருள் புரியணும். உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? டேய் டேய் ஏம்பா என்னடாச்சு? டே சிரிடா செல்லம். நீ இல்லாம எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? எங்க போயிருந்த இவ்வளவு நேரம்? என்னை விட அப்படி என்னடா முக்கியமான வேலை? அது வந்து இந்த நேரத்துல என்னமா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? அவன் தான் வந்துட்டான்லம்மா. அதுக்கு இல்லைன்னு எங்க அப்பாவால எங்களுக்கு எப்போ என்ன நடக்கும்னு பக்குன்னு இருக்கு. நீ எதுக்கு சும்மா பயந்துட்டே இருக்க? அதான் சிங்க குட்டியா பிறந்திருக்கானே. தாத்தா வரட்டும், நான் ஒரு கை பாத்துக்கிறேன்னு அம்மாக்கு தைரியம் சொல்லுடா என் செல்ல குட்டி. கொஞ்சம் போதும், அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சிட்டோம். போறாமே பாரு. ஏமா மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன், என்னாச்சு? இதோ வாங்கிட்டு வந்துடுறேன். போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. சுடு தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அழகா இருக்கான்ல? உன்ன மாதிரியே இருக்கான்ல. என்ன காதுல ஒரே மண்ணா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா. மறைக்காத, ஒழுங்கா சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்றியா இல்லையா? ஏய் ஐயோ அப்பா!
டேய் டேய் வேண்டவன் டேய் 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 நித்து நித்து போய் அவங்கள பிடிங்க போங்க ஏய் வேண்டா நீ இந்த பக்கம் போய் பாரு சரிங்க நீங்க போங்க தண்ணி குழந்தைய தாங்க குடிடா செல்லம் குடி அழுவாதடா குடி அழக்கூடாதுடா கடவுளே நாங்க என்ன பாவம் பண்ணோம் எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற அழுவாத குடிடா குடிடா காதலிச்சது தவிர நாங்க என்னையா தப்பு பண்ணோம் ஏன் இப்படி கொலவெறி பிடிச்சு அலைறீங்க எங்களை விட்டுருங்கய்யா எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறோம் நாங்க செத்த எங்க பணம் கூட உங்க பக்கம் திரும்பாது எங்க வீட்டுக்காக இல்லைனாலும் இந்த பச்சை மண்ணுக்காகவாவது விட்டுருங்க எங்க வாழ விடுங்க என்னம்மா இந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்கேன் உங்க அப்பாவை நினைச்சு பயப்படாத இப்போதைக்கு இந்த வீட்டுல இரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் கொஞ்ச நாள் இருமா அப்புறம் வேற வீடு பாத்துக்கலாம் நாங்களாம் இருக்கோம்ல வா
குழியை தோண்டி ரெடியா வச்சிருக்கான். இதுல பணத்தை போட்டு எஸ்கேப் ஆயிடலாம். சரி வாடா போட்டலாம். ஏய் யாரோ வர மாதிரி இருக்குடா. வாடா ஓடிடலாம். அப்பா டேய் ஆஹா ஏண்டா சிங்கிள் டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள பள்ளத்தை பார்த்ததுமே தூக்கமா? இந்த குழியை தோன்றதுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உன்னை? டேய் ஏன் தர்றா? டேய் இதோ பர்றா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டே தூங்குறியா? உன்னை காலை புடிச்சு இழுத்து. என்னது? ஐயோ ஐயோ, கொலை, யாரோ கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க, யாரோ கொலை பண்ணிட்டு போட்டுட்டாங்க. ஐயோ டேய் என்னடா அது? சார் என்ன சார், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார், சத்தியமா சார். 2 முறை சாராய கேஸ்ல உன்னை உள்ள தள்ளனோடு பார்த்தேன், உன்னால நான் சஸ்பெண்ட் ஆனேன். ஆனா இப்போ கொலை கேஸ்ல நீ உள்ள போற. கொலை கேஸா? காலத்துக்கு உனக்கு கலிதாடி. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார், சொன்னா கேளு சார் ப்ளீஸ் சார். டேய் தூக்குடா பணத்தை. பணமும் கையுமா மாட்டி இருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாதா? தூக்குடா சார். நான் இல்ல சார். தூக்குடா பணத்தை, தூக்குடா சார். ஒரே ஆள் எப்படி சார் பாடி தூக்குறது? நீங்க ஒரே ஆளா தூக்கிட்டு வந்து போட்டா இல்ல? நான் போடல சார், சொன்னா கேளுங்க சார். சும்மா சும்மா போய் சொல்லிட்டு இருந்தா நான் சார் கொலை பண்ண ஒத்துக்கிறேன் சார். நீங்களும் வந்து கையை பிடிங்க சார், தூக்குங்க சார். தூக்கு பிடிங்க சார், பிடிங்க சார். நான் காலை பிடிச்சிக்கிறேன், நீங்க கை பிடிங்க. தூக்குங்க சார், தூக்குங்க. தூக்குடா. ஓகே சார், நான் வருங்க சார். பத்திரம் பத்திரம் பத்திரம். சார் தொப்பி, இது லட்டி, 3ஐயும் பத்திரமா பிடிச்சிக்கங்க. அப்பாடா. டேய் ஏன்னா லஞ்சம் கொடுக்குற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு நீ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? சார் சத்தியமா சொல்றேன், அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது சார். அப்ப எனக்கு இதுக்கு சம்பந்தமா? அது எனக்கு தெரியாது சார், நான் வேலை செய்ய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், போங்க சார். டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நல்லா ஸ்டேஷனுக்கு. நான் டியூட்டில இருக்கேன் சார். நானும் தான் டியூட்டில இருக்கேன். அப்ப போய் டியூட்டியை பாருங்க சார். யோ என்னையா அது? சாரே வசந்தி நமஸ்கார் சார். என்னையா நடக்குது? அவரே கேட்டுங்க சார், நான் செப்பன தப்பாயிடும் சார். சொல்லியா? டேய் நீயே சொல்ற சார். நான் தொழிலுக்கு என்னைக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சார். நான் பாட்டுக்கு கேபிளுக்கு குழி தோண்டிட்டு இருக்கிறேன், எங்கேயோ ஒரு பாடி எடுத்துட்டு வந்து புதைச்சிருன்னு என்ன உயிரை வாங்கி சார். இல்ல சார், இந்த பணம் அங்கதான் இருந்துச்சு சார். சார் நீங்களே நல்லா பாத்துட்டு இருக்கீங்க, பணத்தை நான் வச்சிருக்கேன்னா அவர் வச்சிருக்காரா? யார் யாது உன் தோல் மேல சாச்சி வச்சிருக்க? இவனுக்கு தெரிஞ்ச பணம் தான் சார் இது. சார் ஆரம்பத்துல இருந்தே என்ன உள்ள தள்ளுறேன்னு சொல்லிட்டே இருக்காரு சார் அவரு. இல்ல சார், அவன் போய் சொல்றா சார். சார் மறுபடியும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? உன்னை சஸ்பெண்ட் எல்லாம் பண்ண போறது இல்ல. தேங்க்ஸ் சார். உன்னை ஒரே அடியா உள்ள தூக்கி போட்டுறேன். தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மா முக்கு முக்குன்னு இருக்கா. தாத்தா தான் சரியாயிட்டாங்கல்ல, அம்மாவை கொஞ்சம் சிரிக்க சொல்றா செல்லம். ஐயோ என் பையன் என்ன மாதிரியே இருக்கான். என்ன மாதிரி தான் இருக்கான். முடி என்ன மாதிரி இருக்கு, கண்ணு என்ன மாதிரி இருக்கு, மூக்கு என்ன மாதிரி இருக்கு, உதடு என்ன மாதிரி இருக்கு. எங்க உன் உதட்ட காட்டு. சீ, அவருக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு. என்ன சொல்ல கேளுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. அவங்க 2 பேரையும் வெட்டி போடாம இங்க படுத்துன்னு சொல்றியா? வெட்டு வேண்டாம், 3 பேரையும் வெட்டுவேன். போயா போ. எவ தாலி அறுக்கணும்னு நினைச்சியோ அந்த தாலி தான் உனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்க. எவ ரத்தத்தை பார்க்கணும்னு துடிக்கிறியோ அவ ரத்தம் தான் உன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்க. என்ன பாக்குற? விட மாட்டேன்.
இந்த மருந்து சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. அப்பா எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்து சாமி. அவருக்கு பதிலா ஏன் உயிரை எடுத்துக்க. எப்படியாவது காப்பாத்து. இப்படிதாயா உன் பொண்ணு உன்னை காப்பாத்தினா. இது வரைக்கும் என் கையால 30 பேரை வெட்டி புதைச்சிருக்கையா. ஆனா உன் பொண்ணையும் பேரனையும் பார்த்ததும் நானே மனசு மாறிட்டேயா. இதுக்கு மேலேயும் திருந்தலாம் நீ மனுஷனே கிடையாதியா. போய் வெட்டதான் அந்த வெட்டியா போயா. ரெண்டா கொண்டல்ராவ் வரட்டு கௌரவம் பிடிச்சி என் பொண்ணை வெட்டுறதுக்கு நான் துரத்துந்து நிஜம்தான் சார். அந்த வரட்டு கௌரவம் பிடிச்ச கேடு கட்ட கம்லாட்டி எப்பவோ சேர்த்து போயிட்டான் சார். என் பொண்ணு என்ன புதுசா பெற்றிருக்கா சார். எமங்கிட்ட போராடி என்ன மீட்டு எடுத்திருக்கா சார். அந்த தாயை பார்த்து அவ காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும் சார். என் பேர பிள்ளைய பார்க்கணும் சார். அவங்க எங்க இருக்காங்கன்னு தயவு செஞ்சு சொல்லிடுங்க சார். தான் பொண்ணை பார்க்கணுங்கிறதுக்காக மனசு திருந்தி வந்திருக்காரு சார். ப்ளீஸ் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லிடுங்க சார். ஏய் 10 வருஷ சர்வீஸ்ல உங்கள மாதிரி பல ரவுடிகளை பார்த்திருக்கேன். எனக்கே புதுசா செப்பீஸாவா? ஒழுங்கா எல்லாரும் ஓடி போயிடுங்க. லேத எல்லாரையும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன் சார். சத்தியமா சொல்றேன் சார், நான் திருந்திட்டேன் சார். சத்தியமா சொல்றேன் சார். சரி எங்க இருக்காங்கன்னு சொல்லிடுங்க சார். எங்க இருக்காங்க? அப்படி ஐயோ எங்களையும் எங்க குழந்தையையும் வெட்டுறதுக்கு துரத்துனா கோரகார பாவி. அந்த பாவி முகத்துல நான் சாகர வரைக்கும் முழிக்க மாட்டேன். அக்கா சொல்லி கிள்ளி விடாதீங்க அக்கா. அந்த கொலகார பாவி வந்தான்னா எங்களை வெட்டி போட்டா கூட பரவாயில்ல. பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம அதையும் வெட்டிடுவாங்க. பாக்கியம்மா பாக்கியம்மா என்னாச்சு? என்னாச்சு? நீ சொல்லு என்னாச்சு? குழந்தைய அப்பா பார்க்க வராரு. நான் தடுமாறினேன், தடை நீக்கி
கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல அதான் அப்பா முன்னாடி மாலையை மாத்திக்கலான்னு. அடி பாவி, ரெண்டாவது பொண்ண பிறக்கிற நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிற முதல் பொண்ணு நீயா தாண்டி இருப்ப. திருமணம் என்பது நம் புது உறவு, இறைவன் தந்ததல் வரவு. இல்லறம் என்பது நம் புது உலகு, சந்தோஷமாய். காதல் சரியோ தவறோ தெரியாது, அதன் விடைதான் நம் குழந்தை. குழந்தையின் சினுங்கள் காதில் ஒலிக்கும் இனிமையா. என் தந்தை வந்த நிமிடம் கண்ணில் வந்ததே, அதை துடித்திட அவர் மனம் துடிக்கின்றதே. என் தந்தை முன்பு மாலை மாற்றி மனம் முடிப்பேன், நான் வாழ்ந்து இனி கனவிலும் நினைவிலும் சுகம் வந்ததே. உங்கள் அன்பு மட்டும் போதும் என் வாழ்விலே. இனி பிரிவுகள் துயரங்கள் எனக்கில்லையே, என்றும் சந்தோஷமே. தாலாட்டு கேட்க இந்த மனம் ஏங்க, தோள் சாய்ந்து கொள்ள லா, 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 லா. என்னை வைத்து சுமக்கும் வலி உனக்கு இல்லை, என்னை நெஞ்சில் சுமந்த வலிதானப்பா. நான் தடுமாறினேன், தடை நீ நீக்கினாய். நான் தடுமாறினேன், என்னை நீர்க்கிறாய். உயிராய் வாழ்ந்தேன், என் நிழலாய் நின்றாய். அந்த நிழல் தேடினேன், இன்று நிஜமாகவே. தாலாட்டு கேட்க இந்த மனம் தாத்தா வந்த உடனே இந்த பூவை கொடுத்து உள்ள கூட்டிட்டு வரணும் என்ன? என்னை வைத்து சுமக்கும் வலி உனக்கு இல்லை, என்னை நெஞ்சில் சுமந்த வலிதானப்பா. சாமி பாரு கடவுளே, அவங்க அப்பா வர சந்தோஷத்துல கண்டுக்கவே மாட்டேன்றா கடவுளே. என்ன
விட்டு பிரிய மாட்டேன். நான் எத்தனை முறை செத்தாலும் என் உசுறு உன்னோடதான். உங்களை கொல்லதான் துரத்தினேனே, அதையெல்லாம் மறந்து கொட்டு எனக்கு உயிர் பிச்சை போட்டீங்களே.